வாசலுக்கு மஞ்சள் தேய்க்கிறாங்க. சௌந்தர்யா எனக்கு வரல, என்னால கொஞ்சம் போக முடியல. நான் ஏன் போக முடியலன்னா இங்கதான் இருக்க போறோம். அவ்வளவுதான், நம்ம வீடு இதுதான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நான் இப்படி பொண்ணா ரெடியா இருக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ எனக்கு விசேஷம்னு. ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து புது வீட்டுல பால் காய்ச்ச போறோம். நான் வந்து இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. காலையிலேயே எழுந்திரிச்சு நல்ல பொண்ணா வந்து குளிச்சு பொண்ணு மாதிரி ரெடியா இருக்கேன். வீடு ஃபுல்லா குப்பை, ஒரு இடம் கூட நிக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ வந்து அங்க போயிட்டு அம்மா வந்து பால் காய்ச்சறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ரொம்ப பிஸி. அம்மா தூங்கவே இல்லை இன்னைக்கு ஃபுல்லா. நேற்று நைட்டு தூங்க சொன்னாலும் தூங்கலை. நானே ஒரு 2 hours தூங்கினேன். அம்மா அதுவும் தூங்கலை. இது வந்து பால் காய்ச்சறதுக்கான தேவையான பொருட்கள். என்னது இது? அரிசிலாம் பாலில் போடுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஏதாவது பேசினேன், இப்போ அடிச்சிருவாங்க. ஸோ சும்மா நான் இப்படி தான் ஏதாவது பூஜைலாம் பண்ணும்போது இடக்க முடுக்கா பேசி வைப்பேன். ஸோ அதனால் நம்ம எதுவும் பேசாமல் நல்லபடியாக பால் காய்ச்சிட்டு அங்கே போயிட்டு நைட்டு வந்து இன்னைக்கு அங்கே தான் ஸ்டே பண்ணுமா. ஸோ வந்து வீட்டில் போடுற ட்ரெஸ் எல்லாம் ஒரு எடுத்து வச்சுருக்கேன். மூட்டை மூட்டையாக இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸும். சௌந்தர்யா அதுவும் மூட்டை மூட்டையாக இருக்குது, எந்த மூட்டை மூட்டையாக இருக்குது. எல்லா மூட்டையும் தூக்கிட்டு போய் அங்கே வைக்கணும். அங்கே வச்சதுக்கப்புறம் எல்லாம் வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சதுக்கப்புறமா அப்போ தான் ஃப்ரீ ஆகும். சரி, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து அம்மா எல்லாரும் வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து நம்ம இப்போ காரில் வைக்கிறோம். மாமா வந்து எல்லாமே தூக்கிட்டு வராங்களா, கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டேன். இப்போது அம்மாவும் மாமிஸும் காரில் வந்துடுவாங்க. கார் ஃபுல்லாக டம்ப் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் அம்மா ஒன்றா எடுத்துட்டு வராங்க. வேலையை வந்து ஃபுல்லாக கார் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நானும் லக்ஷ்மி அக்காவும் வண்டியில் போயிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே வந்துட்டோம். புது வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து சொம்பு தண்ணியை உள்ளே அது என்ன குடம் தண்ணியை வந்து உள்ளே எடுத்துட்டு போகணுமா. ஃபஸ்ட்டு இந்த அம்மா எடுத்து போனாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் காலை வச்சு உள்ள போகணுமா. அம்மா எப்போவுமே இப்படி வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. இங்கேயும் அதான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாக்கு தான் இருக்கு. கொஞ்சம் வந்து கழுவிட்டாங்க. இப்போ நான் கோலம் போடுறேன். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அம்மா வந்து வாசலுக்கு மஞ்சள் தேய்க்கிறாங்க. மஞ்சள் தேய்ச்சி அப்புறம் அந்த பொட்டெல்லாம் வச்சு கோலம் போடுவாங்க. நானும் போடுறேன்னு கேட்டேன். சரிங்க. லக்ஷ்மி அக்கா வந்து 6 மணிக்கு எழுந்த இதில் வந்து உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோலா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அத்தைக்கு மோட்டிவேஷனா அம்மாவுக்கு. அம்மா வந்து தூங்கவே இல்லை பாவம். காலையில் தூங்கவே இல்லை. ஒரு 1 hour கூட தூங்கலை. நான் 2 hours தூங்கினேன். அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வளையல் போடலையான்னு கேட்குறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போட மாட்டேன். அவன் வந்து எதுவுமே பண்ணல. காலையில் 5 மணிக்கு எழுந்தேன். எப்படி டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துட்டேன். சரி, தூக்கிட்டு ரைட் கால் வச்சு போடணுமா. ஐ ஜாலியாக இருக்கு. தூக்க முடியல. இப்படி வச்சுக்கலாமா? இது வந்து இந்த சாமி ரூம்ல வைக்க சொன்னாங்க. லைட்டு வேற எங்களுக்கு மெயின் ஆன் பண்ண தெரியல. அது வந்து மாம்ஸ் வந்தால் தான் எங்களுக்கு தெரியும். மெயின் ஆன் பண்ணால் லைட்ஸ் ஆன் பண்ணிடலாம் இப்போது. அப்புறம் ஏதோ அம்மா சொன்னாங்க போகலாம். గృహానికి ఇలా పెట్టు ఉడకాలు పెట్టుకుంటా. இங்கே வந்து சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் தான் வந்து பால் காய்ச்சணும். ஸோ அது வந்து இந்த ஒரு இது வைக்கிறதுக்கு நான் 1 நேரம் பண்ணுறேன். எஸ், மிஷன் கம்ப்ளீட் ஆகலை. அம்மா வந்து இந்த உப்பு வந்து எல்லா கார்னரும் போட சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ கிச்சனில் போட்டுட்ருக்கோம். கார்னராக உப்பு கொஞ்சமாக. இதுக்கு போட சொன்னாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் போட சொன்னாங்க, நான் போடுறேன். அவள் தான் டயர்ட் ஆகிட்டேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு நாள் தான் டயர்ட் ஆகும். நாளையிலேருந்து
ஃப்ரீ. ஸோ எனக்கு மட்டும் நல்ல வேலைலாம் செஞ்சு அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அம்மா கிட்டேருந்து நல்ல பேர் வாங்கி ஏதாவது வாங்கி தர சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு, இல்லை செஞ்சு தர சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு புது கிச்சனில். பால் காய்ச்சல் ரெடி ஆகிட்டோம். கடகடகடன்னு இந்த பாத்திரம் அப்புறம் பால் அப்புறம் பாத்திரம் டக்கு டக்குன்னு அம்மாவுக்கு எடுத்து போய் கொடுத்தா அம்மா பால் காய்ச்சிடுவாங்க. அம்மா வந்து இன்னைக்கு குஷியாக இருப்பாங்க, ஏன்னா நான் நிறைய வேலை செஞ்சேன். அம்மா இல்லையா? பேச்சுக்கு கூட சொல்ல மாட்டேங்க. அம்மாவுக்கு வந்து வளையல் போடலையா, ஸோ அம்மா வந்து நான் என்ன ரெடி ஆகலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி நான் கீழே வந்து எடுத்து வைக்கதான் வந்தேன், அதுக்குள்ளே வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டேன், உடனே போடல, ஆனால் பொட்டு வச்சிருக்கேன் அழகா. சரி இந்த பால் நம்ம குடிக்கணுமா? இந்த பால் இப்போ குடிப்போமா இல்லை ஏதாவது செய்யறாங்களா தெரியல, விடுங்க. நான் ஏதாவது கேட்டுட்டே இருக்கேன் சும்மா சும்மா. ஆஃப் பண்ணிங்களா? இப்போ இதை வந்து சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம குடிச்சுக்கலாம். எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த டீ காஃபி பழக்கம்லாம் இல்லை, ஒன்லி பால் தான். ஸோ வந்து அம்மா எனக்காக தான் பால் பொங்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். டீலாம் பொங்க வைக்காம காய்ஸ் நல்லபடியாக பால் காய்ச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து இங்கே தான் வந்து தூங்கணுமா? இனிமேல் இங்கே தான் தூங்க போகிறோம். ஆப்வியஸ்லி என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் மன்னிச்சு. நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க சௌந்தர்யா வரல ஏன்னு, நீங்களே பாருங்க. ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னா பால் காய்ச்சினாங்க வீட்டில். பட் என்னால் கொஞ்சம் போக முடியல. நான் ஏன் போக முடியலன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டே, பால் காய்ச்சின அன்னைக்கு நீ ஏன் சௌந்தர்யா போகலன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு ஆக்சுவலி கரெக்டாக அது என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் இந்த மாதிரி பிம்பிள் வருது, பீரியட்ஸ் ஆகுறது. எனக்கு ஐம் ஆன் மை பீரியட்ஸ். அதுவும் இன்னைக்கு கரெக்டாக எனக்கு அப்படியே 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஐயோ, அதனாலவே என்னால் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே ஃபீல். அம்மா மூஞ்சிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா சிரிக்கவே இல்லை. இப்போ மாமா வந்து என்னை பிக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதவங்க லக்கேஜ், நம்ம ரெமோட பொம்மை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம புது வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அம்மா கூட சில கடாய் சாப்பிட்றதுக்கு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே அம்மா அண்ட் மாமா வந்து என்னை பிக் பண்ணிட்டு இப்பதான் நான் அந்த வீட்டுக்கு போறேன். ஸோ இம்பார்ட்டன்டான திங்ஸை மட்டும் நாங்க கார்ல ஏத்திருக்கோம். இப்போ நிறைய பேர் கேக்குறீங்க, அக்கா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? 19 இயர்ஸா இருந்துட்டீங்க அங்க அந்த பழைய வீட்டுல, கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கு காய்ஸ். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த வீடு நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. பட் அங்க இருக்கிற எங்களோட சரௌண்டிங்ஸ் எங்களுக்கு பிடிக்கல. மெயின் ரீசன் வந்து அதுதான். வாட்டர் இருக்கட்டும், பார்க்கிங்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம இதுக்கு ஸோ இந்த மாதிரி ஏன்னா நாங்கள் 19 இயர்ஸாக இருக்கோம். 19 இயர்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்டார்டிங்லனா நமக்கு பிரச்சனை வந்ததில்லை. இப்போ புதுசாக வர ஒரு சில இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ டக்குன்னு இதெல்லாம் வேண்டாம் நமக்கு, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத பிரச்சனை நமக்கு. இதெல்லாம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளாம் நம்ம வேலையான்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரீசனை நம்ம மாற்றுறது. ஸோ வாங்க நம்ம டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு நம்ம வருஷனே கண்டினியூ பண்ணுவோம் இந்த vlog. அங்க என்ன நடக்குதுன்றத அவங்களுக்கு vlogல காட்டுவா. சௌந்தர்யா ஏன் வரலன்னு சொல்லியிருப்பா. அவ இல்லாததுனால அம்மா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. சௌந்தர்யாவும் இங்க வந்துருவா கொஞ்ச நேரத்துல. ஸோ இனிமே வந்து நம்ம இங்கதான் தூங்க போறோம். இங்கதான் நம்ம எல்லா வீடியோஸும் வரப்போகுது. அப்புறம் இங்கதான் இருக்க போறோம். அவ்வளவுதான், நம்ம வீடு இதுதான் இனிமே. ஸோ பை கைஸ், இஷ்க் யூ ஆல்.